வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், சிறிதளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்ங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதும் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நம்ம மாவை கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டால் நம்மளுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா 1 ஹவர் ஊறட்டுங்க. நான் 1/2 மணி நேரம் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதை நம்ம குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கலாங்க. நான் 3 விசில் விட்டுருக்கேங்க. 3 விசில் போதுமானது. பாருங்க, தண்ணியும் பருப்பும் சிக்கலாக இருக்குது. பாருங்க, பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டாக வெந்தாச்சுங்க. மாவு எடுத்த கப்பிலே 3/4 கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. இது கூட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வெல்லத்தை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இது பாகெல்லாம் எடுக்கிறது கிடையாது, வெல்லம் கரைஞ்சா போதுங்க. வெல்லம் கரைஞ்சதும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபில்டர் எதுக்காக பண்ணுறோன்னா, கல் இல்லை டஸ்ட்டு தூசி ஏதாச்சும் இருக்குங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணதான். ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் சிரப்பை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாங்க. கடாயில் சேர்த்துட்டு கடலை பருப்பை நல்லா வேக வச்சு மசிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்து நம்மளுக்கு பூரணம் ரெடி பண்ண போகிறோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க, கட்டி இல்லாமல். இப்போ துருவி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துருக்கேங்க. ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சுடுற அளவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சு நம்மளுக்கு தேவையான அளவு உருண்டை எடுத்து வச்சுக்கலாங்க. பசித்து வச்ச மாவையும் தேவையான சைஸ்க்கு நம்ம உருண்டை எடுத்து வச்சுக்கலாங்க. உருண்டை எடுத்து வச்சிருக்கிற மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு வாழை இலையில வச்சு தட்டி விட்டுக்கலாங்க. கையில தட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணம் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா சுருட்டி விட்டுக்கலாங்க. கையில் நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாங்க, ஒட்டாமல் வரும். பாருங்க, இந்த மாதிரி சுருட்டிட்டு மீதி இருக்கிற மாவை எடுத்துக்கலாங்க. பாருங்க, எடுத்தாச்சு. பூரணம் வச்சிருக்கிற இதை நம்ம கையில் இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான சைஸ் நம்ம தட்டி விட்டுக்கலாங்க. நம்ம அப்படியே எடுத்து ஒரு பேன் சூடு பண்ணி பேனில் போட்டு எடுத்துக்கலாங்க. நான் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் இதில் சேர்த்துக்கிறேங்க. அடுப்பு வந்து லோவில் தாங்க இருக்கணும். 2 பக்கமும் நல்லா எண்ணெய் போட்டு நெய் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியுங்க. பாருங்கள், நமக்கு பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்ல பூரணம் வச்சு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.